தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த ஒரு சத்திய உரைகளாக நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை, ஒரு மட்டில்லாத தயவு என்ன அப்படி சொல்லி கேட்டு பண்ணிங்கன்னா, தொடர்ந்து தியானிக்கும்படியாக எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நம்ம தினந்தோறும் நம்ம பார்க்குறோம். கடைசி ஒரு வாரம் மாத்திரம்தான் நம்ம நினைவுகள் பாடங்களாக தியானிச்சுட்டு இருந்தோம். இந்த முறை தேவன் நமக்கு ஒரு அளப்பரிய ஒரு ஆசீர்வாத காரியங்களை கொடுத்துருக்கிறார். அதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் யாவரும் ஆயிரம் தூசத்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு பாடம் நம்முடைய மூத்த சகோதரர் அறிவித்த வண்ணமாக வெள்ளைக்கல் பரணி பாடத்தினுடைய தலைப்பு. சரி, பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் அவர் ஒரு கேள்வியை கேட்டாருங்க. நீங்கள் ஊழியத்துக்காக போகும்போது பணப்பையும் ஜாமான பையும் எடுத்துகிட்டு போகாதீங்க நான் சொன்னேனே, போகும்போது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா அப்படின்னு கேட்டார் இல்லையா? சரி, அதுக்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஒரு குறைவும் இல்லை. அந்த மாதிரி இப்போ நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, நேற்றுக்கு சகோதரர் பாடம் எடுத்தார் பிபிடி இல்லாமல், உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துச்சா? இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்றைக்கும் ஆனால் பைபிள் நீங்கள் எடுத்துக்கணும் இன்றைக்கி. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் என்றைக்குமே நீங்கள் பைபிள் எடுத்துக்கணும். வசனங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் வசனத்தை பார்க்கணும், வாசிக்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை காதில் கேட்கணும். சரிங்களா? இது வெள்ளைக்கல் பரணி அப்படின்னா இது ஊரறிஞ்சு உலகறிஞ்சு கதை தானே, நம்ம புதுசாக என்னத்தை படிச்ச போகிறோம் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். நம்முடைய தேவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அநேக புதிய விஷயங்களை நமக்கு கட்டாயம் கற்றுக் கொடுப்பார். அந்த அடிப்படையில் இந்த பாடமும் நமக்கு கட்டாயமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, அதிலும் விசேஷமாக இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு காரியமாக இருக்குன்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு கழுதை போல் இந்த பாடத்தை உங்கள் மத்தியில் சுமந்து வந்திருக்கு. இப்போ பாடத்தை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் மரிக்க போகிற நாள் சமயமாயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுட்டு அவர் ஜெருசலேம் வர்றார். சீசர்கள்கிட்ட சொல்லிகிட்டே வர்றாங்க, நான் இப்போ எருசலேம் போகிறோம், என்னை எல்லாரும் பிடிச்சி கட்டாயமாக என்ன பண்ணுவாங்கன்னா கொலை செய்வாங்க அப்படின்ற காரியங்களை சொல்கிறாங்க. பட்டு சீசர்கள் இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனாலும் இவர் அந்த விஷயங்களை ரொம்ப கடுமையாக நாள் நெருங்க சீசர்களுக்கு கட்டாயம் இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. சீசர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மனநிலையை அவர்கள் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இப்போ கடைசி ஒரு வாரம் இருக்கும்போது வர்றாங்க. கரெக்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெருசலேம் வர்றாரு. கடைசி எப்போ வந்தார் அப்படின்னு சொன்னால், லாசருவை அந்த பெத்தானியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உயிரோட எழுப்புற அந்த காரியங்கள் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த சம்பவத்திலிருந்தே இவரையும் லாசருவையும் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெத்தானியா வர்றாங்க. முதல்ல வர்றதுக்கு முன்னாடி இவர் ஜெருசலேம் வர்றார் அப்படின்னு தெரியும் போதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்க்கறதுக்காக கூட்டம் தெரியும் இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அங்கே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒருவர் மிதித்து பண்ணுற அளவுக்கு கூட்டம் கூடுவாங்க. இந்த கூட்டத்தில் ஆண்டவரை பார்க்க முடியாமல் அந்த சகையெல்லாம் மரத்தில் ஏறி பார்க்குறார். ஏன்னா அவர் ஹைட்டு கம்மி இல்லைங்களா? அந்த காட்சியெல்லாம் நடக்கும். அப்புறம் சகையுவை நீ வா, உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அப்புறம் அந்த பர்த்திமை அவர் குணமாக்குறது, குருடர், இந்த சம்பவங்கள் நடக்கும். அதை தொடர்ந்து அடுத்து என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா, பெத்தானியாவில் போயிட்டு ஒரு ஒரு ரா விருந்து, அவருக்கு நைட்டு டின்னர் யார் வீட்டில் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமாம், லாசரு ஒரு இடத்துல குஷ்டரோகியாகிய சீமோன் அப்படின்னு இருக்கும். யாருடைய வீடு? சீமோன் வீடா லாசர் வீடா? லாசருடைய அப்பா சீமோன்,
மகன் வந்து லாசரு, 2 தங்கச்சிங்க, அவங்க வீட்டில் 3 பேர், 2 சகோதரிகள், ஒருத்தருங்க வந்து மார்த்தாள், இளைய மகள் வந்து மரியாள், கடைசி பொண்ணு வீட்டில் மரியாள். அடுத்து வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் வந்து கழுதையை வர வச்சு அவர் நகர்வலம் போகிறார். ஜெருசலேமில் பவனி வர்றார். அதெல்லாம் இன்றைக்கி பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தில் வந்து குருத்தோலை ஞாயிறு அப்படி சொல்லிட்டு அதை அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை அதை தொடர்ந்து செய்கிறாங்க. ஆலய சுத்திகரிப்பு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காசு கடைக்காரர்கள், புறா வைக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் வந்து அடித்து விரட்டி ஆலய சுத்திகரிப்பு காரியங்கள். அதை தொடர்ந்து அதே தேவாலயத்தில் அநேக கேள்விகள் அவர் மத்தியிலெல்லாம் வந்து கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த அத்தி மகரத்தை சபிக்கிற ஒரு விஷயம் கூட அங்கே தான் நடக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவருடைய மரண நாள் நெருங்கிருச்சு. சரியான ஒரு தருணம் இது. வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக் வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். அதில் நம்ம இன்றைக்கி எல்லா காரியங்களும் பார்க்க போகிறதில்ல. விசேஷமாக நம்ம இன்றைக்கி பாடத்தில் நம்ம என்ன எடுத்துட்டோம்னா, 6 நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பெத்தானியில் அந்த நைட்டு வந்து அவருக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் எப்போ வந்தாலும் எங்கே ஸ்டே பண்ணுவார் அப்படின்னா, லாசருடைய வீட்டில் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து அங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு நடக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு பாடமாக பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியில் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாடத்தை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியா விசிட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாரு. அந்த டின்னரில் இன்றைக்கி நாமளும் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இன்றைக்கி நாமும் என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே நாமளும் இருக்கிறோம். நீங்கள் அந்த ஒரு சிந்தனை வந்துடுங்க. அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பக்கத்தில் இருந்து மிக மிக அருகாமையிலிருந்து அந்த சம்பவத்தை நீங்கள் கவனிக்க போகிறீங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறத தேவன் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக திட்டத்தை அந்த சம்பவத்தில் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லோரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பெத்தானியா போகிறோம். பெத்தானியாவில் நம்முடைய ஆண்டவரோட நமக்கும் இன்னைக்கு ராவிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். இந்த சம்பவங்கள் எங்கே இருக்குது அப்படி சொன்னால், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு 7 to 13 வரைக்கும் இருக்குங்க. அப்புறம் மார்க்கு சுவிசேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் 3 to 9 வரைக்கும் இருக்குது. அப்புறம் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வரைக்கும் வசன பகுதிகளில் இருக்குது. இது 3 இந்த 4 லூக்காலையும் கூட இருக்குது. ஒரு 2 வசனம் மாத்திரம் இருக்கும் 7ஆம் அதிகாரத்தில் 37, 38 நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவும் இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டியிருக்கலாம் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம 4 சுவிசேஷத்துலேருந்து நம்ம எதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம்னா நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். காரணம், நம்ம யோவான் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவர் ரொம்ப அருகாமையிலிருந்து இந்த காரியங்களை பார்த்தனால நமக்கு ரொம்ப இந்த சம்பவங்கள் உள்வாங்கிக் கொள்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து யோவான் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சரியாக இருக்கும். சரிங்களா? யோவான் 12ஆம் அதிகாரம் 1 to 8 வரைக்கும் வசன பகுதி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு வசனங்களாக நம்ம வாசிக்க போகிறோம், சம்பவங்களை உள்வாங்கிக்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஆமாங்க, 6 நாளைக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, லாசருடைய இழுப்புக்கு வந்துட்டாங்க. சரி, அடுத்தது 2வது வசனம் கவனிக்கணும், வாசிங்க. 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். பாருங்க, வழக்கம் போல என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, மார்த்தாள் அவங்களுக்கே உரித்தான ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்க எப்போவுமே அவங்க வந்து என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்போ வந்தாலும் ஆண்டவரை உபசரிக்கக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் செலுத்தி அவரை வந்து எந்த குறைவும் இல்லாமல் பார்த்துக்கிறதா. இப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து இங்கே பெத்தானியா வருவான் தான், இங்கே தான் தங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெருசலேமுக்கு வந்திருக்கும் பொழுதே சகோதரர் வந்து இது ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, சகோதரர் வர்றாருன்னா வரும்போதே இவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே வந்து எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண
எல்லாமே வந்து எல்லா வேலையும் நடக்குது, சமையல் வேலையில் நடக்குது. மார்த்தாள் அவங்க வந்து ஒரு மூத்த ஒரு சகோதரி அந்த வீட்டில். அவங்க தான் வந்து ரொம்ப பொறுப்பான காரியங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சகோதரியாக இருக்கிறாங்க மார்த்தாள். சரிங்க. இப்போது லாசர் என்ன பண்ணிட்டாருன்னா, லாசரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் பந்தியில் அமர்ந்துட்டார். அவரும் அவரோட சேர்ந்து அவருக்கு இப்போ வந்து அவர் நண்பர் இல்லையா, ரொம்ப என்ன சொல்கிறதுனா, லாசரு மரித்த போது நம்முடைய ஆண்டவருக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க இல்லையா, மரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்கும். உங்கள் நண்பர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து அப்படியா அப்படி சொல்லிட்டு விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் லேட்டாக போனார். அந்த விஷயங்களை நம்ம படிச்சுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ அந்த அவ்வளோ ரொம்ப க்ளோஸ். உயிர் திறந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு இல்லையா. அப்போது அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டார். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ மார்த்தாள் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறக்கூடிய ஒரு காரியம் செஞ்சுட்ருக்குறாங்க. இது மார்த்தாளுக்கே உரித்தான ஒரு வேலை அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது மரியாள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி மார்த்தாளுக்குன்னு ஒரு விசேஷித்த ஒரு வேலை இருக்குதோ, அதே மாதிரி மரியாளுக்கும் அப்படி ஒரு விசேஷித்த வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போ நம்முடைய ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு வந்தாலும், எப்போவெல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து இவங்க சந்தித்தாலும், இந்த ஃபேமிலியோட அவருக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேட், ரொம்ப ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலி வந்து இயேசு கிறிஸ்து மேலே ரொம்ப அவ்வளவு அளவு கடந்த அன்பு இருந்தாங்க, ட்ரூ லவ். அதுக்கு பதிலாக நம்முடைய ஆண்டவரும் இவர்கள் மேலே வந்து ரொம்ப இருந்தாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப இவங்க வந்து பயங்கரமான ஒரு ஐஸ்வர்யவான்லாம் சொல்ல முடியாது, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி சொல்லலாம், ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, அப்புறம் சொந்தமாக ஒரு கல்லறை இருக்குது. எப்படி சொல்லலாம், சொந்தமாக வீடு, ஒரு சொந்தமாக கல்லறை அப்படின்னா, அவர் அங்கே அடக்கம் பண்ணாங்க இல்லையா லாசருவை. இப்போது அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மை அப்படி சொல்ல முடியாது, அதே சமயத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க அவங்க. இப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து அங்கே எல்லோரும் பந்தி அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம அநேக பாடங்களை நம்ம பார்த்துக்கிறோம். இந்த பந்தி அமரக்கூடிய ஒரு காட்சி எப்படி இருக்கும்னா, யூதர்களுடைய முறைமையில் அது வந்து ஒரு யூ ஷேப்பில் பந்தி அமருவாங்க. அது வந்து டேபிள் சேர் மாதிரி போட்டு உட்காந்து டேபிள் கடியில் காலை உள்ள விட்டுட்டுலாம் பண்ணல, சரிங்களா. அது எப்படி இருக்கும் அப்படி சொன்னால், ஒரு சாஞ்சு லெஃப்ட் சைடு அப்படி சாஞ்சு ஒன் சைடாக படுத்துட்டு அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கால் வந்து பின்னாடி நீட்டிட்டு படுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேட் ஃபங்க்ஷன்லாம் அப்படி படுத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தலைகணி இருக்கும். அந்த தலைகணியில் அப்படி கை வச்சுக்குவாங்க, அப்படி காலை பின்னாடி நீட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பந்தி ஆரம்பிச்சாச்சு. மார்த்தாள் பரிமாறி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சமைச்ச விஷயங்கள அந்த அன்பின் விருந்து நடக்குது. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட யாரும் சாப்பிட்டுட்டு இருக்கா, வேற யார் சாப்பிட்டுட்டு இருக்கா, இயேசு கிறிஸ்து அப்புறம் வேற யாருங்க, யூதாஸ் அப்புறம் வேற யாருங்க, நீங்க இல்லையா, நாம் எல்லாரும் அங்கே தானே இருக்கிறோம். இந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். நமக்கு யார் பரிமாறிட்டு இருக்கா, மார்த்தாள் பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. எப்போவுமே நம்முடைய ஆண்டவருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படி சொன்னால், அவர் வந்து சாப்பிடும்போது கூட நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ கூட வந்து ஏதாவது காரியங்களை பேசிக்கொண்டு தான் சாப்பிடுவாங்க. அவர் சத்தியம் அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதும் வந்துக்கிட்டு இருக்கும். அதில் ரொம்ப விசேஷமாக சாப்பிடும்பொழுது அநேக போதனைகளை அவர் கொடுத்துருக்கிறார். கட்டாயமாக அவர் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் தூங்குவாங்களா? கார்த்திகேயன் பேசுனா தூங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் பேசும்போது தூங்க மாட்டாங்க. எப்படி கவனிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அவர் பரிசுத்தாவியினுடைய வல்லமை அங்கே எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேர்த்தோட இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி உங்கள் அத்தனை பேர்த்தோடைய கவனம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பார்த்துட்டு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசி சாப்பிட்டுட்டே அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ரூம் ஃபுல்லாக சரியான வாசம், அப்படியே நம்மளை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு வாசம். இதுவரைக்கும் ஒருவரும் வாழ்க்கையில் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு வாசம் ரூம் ஃபுல்லாக வருது. என்னடான்னு பார்த்தா, டக்குன்னு யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த மரியாள் வந்து வெள்ளைக்கல் பரணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அது வந்து ஒரு சின்ன ஒரு பீங்கான், அதான் வெள்ளைக்கல், அவ்வளோதான். ஒரு சின்ன நம்ம உப்பு எல்லாம் ஜாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்னது.
அதை மண்பானை மாதிரி இருக்கக்கூடிய பீங்கான் பானை, அவ்வளோதான், சின்னதாக இருக்கும், அது ஒரு குடுவை மாதிரி, அப்படி உடச்சி உடையும், டப்புன்னு உடச்சா உடஞ்சிரும். அது சீல் பண்ண மாதிரி இருக்கும். சகோதரர் சொல்கிறாங்க, யாருமே எதிர்பார்க்கல, யாரும் கவனிக்கல. காரணம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவருக்கு பின்னாடி அந்த அம்மா வந்து நின்றுட்டு இருந்தாங்க, பாதத்துக்கு பின்னாடி. ஏன்னா இது வந்து இப்போ டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, அந்த நம்ம ஊர் மாதிரி சாப்பிட்ற மாதிரி அமைப்பு இருந்தால் இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் அந்த அம்மா டேபிள் கடையில் குமிஞ்சு போயலாம், பாதத்தில் தலையில் ஊற்றி அது பாதத்துக்கு வலிஞ்சு சம்பவம் இல்லை. ஆனால் எப்படி வசனம் எப்படி குடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்களே. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. இதை ஆக்சுவலாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது 38வது வசனம். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அம்மா வந்து இது இந்த காட்சி, இந்த அம்மா தான் இவங்களான்னு தெரியாது, சரிங்களா? லூக்கா பதிவு செஞ்சுருக்காங்கன்னா இதுதான் மரியாளான்னு தெரியாது. ஆனால் அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவியாகி ஒரு ஸ்திரீ, அது பரிசேயருடைய வீட்டில் அப்படின்லாம் இருக்கிறனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த வசனத்தில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பந்தி இருக்கும் பொழுது பாதத்திற்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ இப்படி படுத்திருக்கும் போது கால் நீட்டிட்டு இருக்காங்க, பாதத்துக்கு பின்னாடி ஆள் நிற்கிறது தெரியாது. புரியுதுங்களா? அந்த அம்மா எப்போ வந்தாங்க அந்த விஷயத்தை அந்த அந்த அம்மானு கூட சொன்னால் அது ரொம்ப வயசான அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படி வச்சுக்கோங்க. எப்போ வந்தாங்க, எப்போ அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து வந்தாங்க. அந்த விஷயத்தை யாரும் எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. ரூம் முழு அந்த அந்த வீடு முழுக்க அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஒரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே ஊற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய முடி வைப்பிங் வித் ஹேர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கும் அருமையாக, அவங்க தொடச்சிட்டு இருக்கிறாங்க முடி, தன்னுடைய முடி எடுத்து அப்படியே துடைக்கிறாங்க, பாதத்தை தொடச்சி கொண்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை எல்லோரும் பார்க்குறாங்க. தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? யோவான் 12ஆம் அதிகாரத்தில். யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். இப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போ நாம வந்து இந்த சம்பவத்தை ஒருவேளை யாருமே எதிர்பார்க்கல, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயங்கரமான எப்போ ஒரு இந்த பொண்ணு என்ன இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லலாம். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பிரதர் வந்து ஒருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் பிரதர் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் எங்கள் ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் ஆக போகுது, எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷனு, நான் ஒரு 10 லட்ச ரூபா பணம் கட்டணும், 10 லட்சம் கூட ஜாஸ்தி வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்ச ரூபா பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா பிரதர்ன்னு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளையோ உங்கள் குழந்தை டக்குன்னு எடுத்து கூகுள் பே எடுத்து டப்புன்னு 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்களுடைய குழந்தை அங்கிள் பணம் வேணுமா இருங்க அப்படின்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து சடான்னு ஒரு 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணுவோம்? ஒருவேளை இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, திருடனுக்கு தேல் கட்டுற மாதிரி திருப்பியும் கேட்க முடியாமல் ஒருவேளை சரி அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் யோசிச்சு பார்த்தேன். நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி நீங்கள் போங்க, அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட ஒரு நினப்பு இருக்கலாம். அந்த அந்த இப்போ எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி தாங்க நடந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாங்க. மரியாள் இந்த காரியம் செஞ்ச உடனே அவர்களால் யாருமே ஒரு ஜீரணிக்க முடியல. இப்போ முதல்ல யார் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா யூதாஸ். இப்போ செஞ்ச காரியத்துக்கு ஒரு விலை வைக்கிறார், சரியான விலை வைக்கிறார். என்னம்மா இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே, அந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இப்படியா வேஸ்ட் பண்ணுறது? இதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரேட்டு கரெக்டாக சொல்கிறாரு. எப்படி அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஞானம் தெரியல? எப்படிப்பட்ட ஞானம் இது? 300 பணத்துக்கு அப்படி சொல்கிறார். சரி 300 பணம். தொடர்ந்து வாசிங்க சார்.
4ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவர் சொல்றதுன்னா இதுதான், வித்துன்னா 300 பணம் கிடைச்சிருக்கும், அதை கொடுத்துடலாம். 300 பணம் அப்படிங்கும்போது அது நமக்கு அருமையா அடையாளப்படுத்துது. அது வந்து ஒரு வருடத்துடைய கூலி. எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வசன ரெஃபரன்ஸ் இருக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாளொன்றுக்கு ஒரு கூலி பேசி ஒரு வசனம் எடுத்து வாசிருங்க, தப்பு இல்லை. 22 நினைக்கிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். ஒரு நாளொன்றுக்கு அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் ஒரு நாள் கூலி வந்து ஒரு பணம். அப்போ இங்கே 300 பணம் அப்படின்னா 300 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துடைய 360 நாள், 60 நாள் லீவுன்னு போட்டுக்கோங்க. ஒரு வருஷம் கணக்கு வச்சுக்கலாம், வருஷமா ஒரு ஏறக்குறைய. அப்போ உங்களுடைய ஆண்டு வருமானம், அந்த பொண்ணு அப்படி கூகுள் பே பண்ணிவிட்டது வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் வச்சுக்கோங்க. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும், உங்கள் பொண்ணு வந்து 10 லட்ச ரூபா வந்து பண்ணிட்டாங்க. 5 லட்ச ரூபா வந்து 5 லட்ச ரூபா நீங்கள் உங்களுடைய ஆண்டு வருமானத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதனுடைய வேல்யூ நம்ம வந்து இங்கே வேல்யூ புரிஞ்சுக்கிறது எதுனா அந்த பொருளுடைய வேல்யூ அல்ல. இப்போ பொருள் விட்டுட்டு அந்த கிரியையுடைய அந்த பொண்ணுடைய மைண்டை இப்போ நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப அற்பமாக செஞ்சிட்டாங்களே அப்படின்னு அவருடைய பார்வையில் இருக்குது. அப்புறம் அடுத்து யோவான் இந்த காட்சியை அவருடைய பார்வையிலிருந்து இதை எப்படி சொல்கிறாருன்னா, இதை யூதாஸ் வந்து தரித்திர மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லல, மாறா அவர் வந்து அவன் திருட்டு பையனுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அங்கே இது வந்து நம்ம ஈவில் ஸ்பீக்கிங்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அவர் சொல்ற பதிவு செய்கிறார் யூதாசனுடைய குணலட்சணத்தை. இங்கே வாசிங்க தொடர்ந்து. யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் இப்படி சொன்னான். இந்த சம்பவத்தை யூதாஸ் சொன்ன உடனே கூட சேர்ந்த சீசர்களும் ஆமாம் இது பண்ணிடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் யூதாஸ் சொல்றது நியாயம் தான். ஒரு பொருளாதாரத்துக்கு தாங்க கஷ்டம் தெரியும், கரெக்டா? அவருக்கு தான் வந்து என்ன எல்லா கஷ்டமும் தெரியும். அப்போ அவர் பாருங்க, இவர் அநியாயமாக வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அவர் சொன்ன துணி ரொம்ப ரொம்ப தரித்திரம் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால தான் இங்கே யார் பதிவு செய்கிறாங்கன்னா யோவான் ரொம்ப அழகாக இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த அக்கறை மற்றவர்களையும் அது இடர செய்து அவர்களும் சொல்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிங்கிறாங்க. இங்கே தொடர்ந்து வசன பகுதி வாசிங்க. அங்கே ஒரு அருமையான இன்னொரு சம்பவம் இங்கே தொடர்ந்து நடந்துச்சு. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இவளை விட்டுவிடு. சரி, ஏன் இவளை விட்டுவிடுன்னு சொல்றாங்க? அப்படியே நீங்க இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா மத்தேயுல வாசிங்க. மத்தேயு 26:10 வாசிங்க. மத்தேயு 26:10. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ஏன் இந்த ஸ்திரீயை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஏன் இப்படி சொல்றார்? அவங்களை விட்டு அந்த அம்மா அந்த பொண்ணை விட்டுருங்கப்பா, அவளை அந்த மரியாதை தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாருன்னா, அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா தொந்தரவு பண்ணியிருக்கணும், பயங்கரமாக திட்டிருக்கணும். புரியுதுங்களா? இந்த நடந்த சம்பவத்தை மாமிச கண்ணோட்டத்தில் பார்த்து அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. தயவு செய்து அந்த பொண்ணை வந்து தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் வாயிலிருந்து சொல்றாருன்னா, அங்கே தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அந்த தாங்கிக் கொள்ள முடியாம, அந்த நற்காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி கொண்டு இருந்திருக்கணும். யூதாஸ் கிளப்பி விட்டுட்டு அவர் ஆஃப் ஆயிருக்கலாம், அதுக்கப்புறம் பேதுரு பேசியிருக்கலாம், அப்புறம் வேற பேசியிருக்கலாம், யோவான் கூட அந்த இடத்துல பேசியிருக்கலாம். யோவானுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கும் அவர் திருடன் அப்படின்னு எழுதும்போது அதை புரிஞ்சு சொல்றாங்க. அப்போ யோவானும் கூட சேர்ந்து கூட இந்த காரியங்களை என்ன பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்குறாங்க. சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்களா? ஏன்னா அந்த ஒரு குடும்பத்துக்கு இதுதான் வாழ்வாதாரம்.
அந்த பொண்ணு அப்படியே அதை அர்ப்பணிச்சிட்டாங்க. ஒருவேளை திருமணம் ஆகாது, இந்த ரெஃபரன்ஸ் இல்லை, ஏன்னா அவங்களுடைய திருமணத்துக்காக வச்சுருந்தது சொல்லலாம். அநேக ரெஃபரன்ஸ் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, சகோதரர்கள் கொடுக்கும்பொழுது அந்த பொண்ணுடைய திருமண காரியங்களுக்காக அந்த அவங்களுடைய வாழ்க்கைக்காக, பிற்கால வாழ்க்கைக்காக சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணு எடுத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனுடைய வேல்யூ பார்க்கும்போது நம்ம சொல்கிறோமே, ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் அது என்ன சொல்லணும்னா, அந்த ஒரு ஏறக்குறைய அது அந்த ரோஜா பூவுடைய விலையெல்லாம் நம்ம பேசிக் கிளாஸில் ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். ஒரு ரோஜா பூவுடைய விலை இவ்வளவு, அதுக்கு இத்தனை ஒரு அவுன்ஸ்னால் இவ்வளவு அப்படின்லாம் ஒரு கணக்கு போட்டு ஒரு பெரிய தொகையை காமிச்சு நிறுத்துவோம் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு காஸ்ட்லியான பொருள் அப்படின்றது. அது இது வந்து ராஜாக்கள் மாத்திரம் அன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. இது அப்படியே சீல் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே சீல் பண்ணி இருக்குது. அதை வந்து அப்படியே ராஜாக்களுக்காக ஒரு அங்கே அன்றைக்கி இருக்கிற ரோமர்களுக்கு, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அது கொடுக்கும் பொழுது அது ஒரு பெருந்தொகை அவங்களுக்கு வந்திருக்கும். அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இழந்துடுறாங்க. யாருக்காக அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக. சரி, இதுதான் நடந்த சம்பவம். இப்போ வந்து இந்த ஒரு பகிரங்கமாக நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த யோவானில் படிக்கும் பொழுது தொந்தரவு பண்ணாத, அவளை விட்டுரு அப்படி சொல்கிறாருன்னா யார்கிட்ட சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்? யார்கிட்ட வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்முடைய சகோதரர் மேற்கோள் காட்டும்போது சொல்கிறாங்க, நேரடியாக அவர் யூதாஸ்ட்டு சொல்லியிருக்கலாம். ஏன்னா எங்கே ஆரிஜினோ, எங்கே ஆரம்பமோ, பிரச்சனைக்கு எங்கே மூகாந்திரமோ அதை கண்டு நம்முடைய ஆண்டவர் வந்து சரி செய்கிறார். அப்போது யூதாஸ்ட்ட இந்த விஷயம் சொன்ன உடனே அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து யூதாஸ் என்னவாகிறார் அப்படின்னு சொன்னால், என்ன ஆகிறாருன்னா, இந்த வசனங்கள் அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப இந்த காரியத்தை படிக்கும்போது அந்த நிமிஷத்துலேருந்து இந்த சம்பவம் முடிஞ்சால் அடுத்ததான் வரும். என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்குறதுக்கு நம்முடைய ஆண்டவரை விலை பேசுனது இதுக்கப்புறம் தான். அதை நீங்கள் வசனம் படித்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மத்தேயு 26 14 16 வரைக்கும் நீங்கள் வசனம் படிச்சீங்கன்னா இருக்கு. எடுத்தீங்கன்னா வாசிங்க. மத்தேயு 26 14 முதல். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். இந்த பேரம் பேசுறது இதெல்லாமே வந்து எப்போ நடக்குதுன்னா, கரெக்டாக லூக்காவில் எப்படி இருக்குன்னா, மத்தேயுல எப்படி இருக்குன்னா, இந்த சம்பவம் முடிஞ்சு அப்படியே தொடர்ச்சியாக அது இருக்கும். அப்படின்னா அப்போ இருந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை அங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் அங்கே முகமுகமாக கண்டிச்சிருக்கலாம். அதை ஒரு ரொம்ப கடுமையாவெல்லாம் இருந்திருக்குல்ல, விட்டுரு. இங்கே வந்து அதுக்காக வந்து அவருடைய பார்வையில் வந்து ஆண்டவருக்கு வந்து சிக்கனம்னா என்னன்னு தெரியல, அப்படியா இவர் ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த காரியத்தை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு. நம்முடைய ஆண்டவர் வேஸ்ட் பண்ணுறவரா? அநியாயமாக சில விஷயங்களை செய்ய வைப்பாரா? அவர் எப்படி நம்முடைய சீசல் கற்றுக் கொடுத்துருக்காருன்னா, சிக்கனத்தை குறித்து அநேக முறை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த துணிக்கைகளை, மீதமான துணிக்கைகளை எடுத்து வைங்கன்னு சொல்கிறதுலேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? நீ எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பின்பு மீதமான கூடைன்னு வசனம் இருக்கும். அப்போ அந்த வார்த்தையில் கவனிக்கும் பொழுது அவங்க சாப்பிட்டு திருப்தியானதுக்கப்புறம் எதுக்கு சேமிக்கணும், எது எடுத்து சேகரிச்சுக்கணும், அந்த துணிக்கையில் எடுத்து வச்சு என்ன போகிறாங்க அப்படியா? அப்படி இல்லை, அந்த துணிக்கி சாப்பிட்றதுக்கும் அதுக்கும் தேவை இருக்கும், அதுக்கும் ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி வந்தாங்க. நம்ம இருக்கு, நம்ம படிச்சுக்கிறோம். அநேக முறை நம்முடைய ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே வந்து பொறுப்பு இல்லாமையோ இல்லை ஒரு அஜாக்கிரதையாகவோ ஒரு தவறான ஒரு முன்காட்டுதலை வந்து நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் இதை செஞ்சிடல. ஆனால் யூதாஸுடைய பார்வையில் இது அப்படித்தான் யூதாஸ் அதை செய்ய பார்த்தார். நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யலை. இது சம்பவம் ஒரு 20 நிமிஷம் சம்பவங்கள் உள்வாங்கியாச்சு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நமக்கு என்ன படிப்பினை? ஒரு மூணு ஆங்கிளில் இருக்குது, 4வது ஒரு கோணம் இருக்குது. 4 கோணங்களில் இது நம்ம பார்க்கணும். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 4 கோணங்களில் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோணம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மரியாள் செய்த காரியத்தை அவருடைய பார்வையில் அதை எப்படி பார்த்தார் ஒன்று. அடுத்தது, மரியாளுடைய பார்வையிலிருந்து இந்த சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவமாக இருந்துச்சு. அவங்க மனசில் ஏதோ ஒரு உந்தி தள்ளியிருக்கணும் இல்லையா, இந்த விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டி இருக்கணும் இல்லையா, அது என்னவா இருக்கும்? மரியாளுடைய கோணம். அடுத்தது, யூதாஸ்
உட்பட சீசர்களுடைய கோணத்திலிருந்து ஒரு பார்வை, நான்காவதாக நம்முடைய கோணத்திலிருந்து எப்படின்னு ஒரு 4 கோணங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ரொம்ப எளிமையாக பார்த்துடலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கோணம் இங்கே வசனம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. ஒன்றே ஒன்று தான். இதை அவர் எப்படி பார்த்தார்? நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க, இது நற்கிரியை. அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, இவங்களுக்கு உண்டான ஒரு பங்கை இவங்க தேர்வு செஞ்சுட்டாங்க. ஏற்கனவே நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, அவங்க ஒரு ஷேர் ஹோல்டர் ஆயிட்டாங்க ஏற்கனவே அவங்களுடைய குணலட்சணங்கள்ல ஒன்று. அடுத்தது என்னுடைய மரணத்திற்கு, இனி நான் மறிக்க போகிறேன், அந்த மரணத்திற்கு ஒரு முன் அடையாளமாக மரியாள் செஞ்சுட்டாங்க இந்த காரியத்தை அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கோணம். இதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அடுத்து பார்க்குறோம். என்ன அப்படின்னா, சீசர்கள் அவங்களுடைய பார்வையிலிருந்து இது வேஸ்டா இல்லை, சரி. அப்புறம் இது தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம், தரித்திர மேலே அக்கறையா இல்லை, வசந்தம் சொல்லிடுச்சு. அப்போ அவங்களுடைய புரிதல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய புரிதலுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்கள் அடுத்த ஒரு 5 நிமிடம் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ரொம்ப கவனமாக கவனிக்கலைன்னா நமக்கு புரியாது. இது நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை 5 நிமிடம் மாத்திரம் உங்களுடைய கவனங்களை சிதறவிடாமல் நீங்கள் கவனிங்க, சரியா? 5 நிமிடம் மட்டும் போதும். நம்முடைய ஆண்டவருடைய மனநிலைக்கும் சீசருடைய மனநிலைக்கும் அப்படியே நேர் எதிராயிருச்சு. நம்முடைய ஆண்டவர் எப்போ ஜெருசலேமுக்கு வர புறப்பட்டாரோ அப்போ இருந்து அந்த கடைசி ஒரு வாரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் நிறைய முறை ஓப்பனாக சொல்லிட்டார். அநேகர் புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களில் யூதர்களில் நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாமல், நிறைய பேர் வருவாங்க, இவர்கிட்ட பயன்பெறுவாங்க, இவர்கிட்ட வந்தால் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதான்னு வருவாங்க, அதை பெற்றுக்கொண்டு சுயநலத்தோடு வருவாங்க, சுயநலத்தை அதை பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. அவங்களெல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் சீசர்களிடத்தில் அவர் எப்பொழுதும் அவர் ஏதாவது இவங்களுக்கு ஒரு மாற்றம் தென்படாதா, இவங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு அவர் எதிர்பார்த்திருந்தார். அது கடைசி வாரங்களில் அதிகமாக அவருடைய மனசு ஏங்குச்சு. எப்படின்னா, இப்போது நாம் சாக போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம மரிக்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம இது நேரடியாக சொல்லாமல் கொஞ்சம் எப்படின்னா நேரடியாகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மரிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாளைக்கு சாக போகிறோம், உடல் சூழ்நிலை தெரியுது. நீங்கள் உங்களை நினச்சிக்கலாம், மனைவிகிட்ட சொல்கிறீங்க, குழந்தைகிட்ட சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருக்காங்க. இப்போ மனைவிகிட்ட சொல்கிறீங்க நான் நாளைக்கு சாக போகிறேன் அப்படி சொல்கிறீங்க, அவங்க சரி பரவாயில்ல அப்படின்றாங்க. இது நமக்கு எப்படி இந்த நிறைய பேசணும்னு இருக்கும், அவங்க வாட்டுக்கு புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, மனசு கடன் தவிக்கும். மறைமுகமாக சொல்லியாச்சு, நேரடியாக சொல்லியாச்சு, இன்னும் ஒரு 24 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதோ பேசணும். குழந்தையை பார்க்கும்போது, நம்ம மகளை பார்க்கும்போது ஏதாவது சொல்லலாமா, நான் இருக்க மாட்டேன், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சண்டை போட்டுக்காதீங்க, அப்பா சொல்கிறத கேளுங்க அப்படின்னாலாம் பேசணும் இல்லையா? சரிம்மா. ஏன்னா அந்த பையனுக்கு எப்போ சொல்கிற புத்திமதி மாதிரி இருக்கும், நான் இருக்க மாட்டேன், சரி அதான் அம்மா எங்கேயோ வெளியூர் போகிறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு ஆழமாக அந்த மனசில் அந்த வலியை நீங்கள் உணர்னா மட்டும்தான் இந்த பாயிண்ட் புரியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்படித்தான் இருந்துச்சு. தன்னை புரிந்து கொள்ளாதவங்க அநேகர் இருந்தாங்க. நீங்கள் இந்த 10வது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். யோவான் 10:24 அப்படிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? அதாவது இவரை குறித்து இவர் கடைசி வரைக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்லை. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அவர் சூழ்ந்து கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எது வரைக்கும் எங்களுக்கு சந்தேகத்தை கொடுத்துட்டே இருப்பீங்க, நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். அவங்களுக்கு என்னன்னா, நீங்க கிறிஸ்துனா நீங்க தயவு செய்து பண்ணிருங்க, தெளிவா சொல்லிருங்க. அப்போ அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியல. இது அவங்களுடைய நிலைப்பாடு, விட்டுருங்க. ஆனா சீசர்கள் அப்படியா? நிறைய முறை கேட்டார், நான் யாரும் தெரியுமா? நல்லா தெரியுங்க சொன்னாங்களா? ரைட்டு. அப்போ எல்லாரும் தெரிஞ்சு ஆனால் புரிஞ்சு கொள்ள. மறிக்க போறாருன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்கள் மறிக்க போறீங்கன்னா அப்போ என்ன சம்பவிக்கும் தெரியல, மனநிலை புரிஞ்சுக்கல.
இவருக்கு ஒரு ஒரு வருத்தம், அந்த வியாகுலம்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு அப்படியே மனசு அப்படியே கனத்தோடு இருக்கிறாரு. அங்கே ஒருவேளை அங்கே உட்காந்துருக்கும் பொழுது அவர் அப்படித்தான் இருந்திருக்கணும். அவருடைய சந்தோஷம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுலாம் நாம் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அந்த மாதிரிலாம் இல்லை. புரியுதுங்களா? அவருடைய போதனைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு புரியல. ஆனால் யார் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா மரியாள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா ஒரு கணவனுடைய மனநிலையை எந்த மனைவி புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் மனைவி. என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே புரிஞ்சு கொண்டு மனைவியுடைய சூழ்நிலை சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். மனைவிகள் இடத்துல பேசவே வேண்டாம், மனைவிகள் கணவனிடத்தில் பேச வேண்டாம். பேசாமல் அவங்களுடைய செய்கைகளே சில விஷயங்கள் புரிஞ்சுட்டு எத்தனையோ கணவர்கள் இருக்காங்க. நல்லா ஒரு 40 வருஷம் பயங்கரம் பேசியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, டக்குன்னு ஒரு ஸ்ட்ரோக்கு இழுத்துக்குச்சு, பேச முடியாது. ஆனால் மனைவிகள் அன்னைக்கு அந்த டைமில் சரியாக பண்ணுவாங்க. இப்படி திரும்பினார்னா அவருக்கு இந்த டைம் தண்ணி வேணும் மாட்டிருக்கு, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிறாருன்னா மனசு எந்த அளவுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க பாருங்க. அவருக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம், புரியுதுங்களா? இந்த டைமுக்கு பசிக்கும் போல இருக்கு, ஒரு பாத்ரூம் போகணும் போல இருக்கு அப்படின்னு, ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு அப்படின்னு தூக்கிட்டு போய் வச்சு அதை கழுவி கொண்டதை முடியும். எத்தனை மனைவிகள் இதே தான். கணவர்களும் மனைவிகளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஆயிடுச்சு பண்றாங்க. பேச வேண்டாம், மனசு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன் சேனல் அப்படிங்கிறது மொழி இல்லை, வார்த்தைகளே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கை முழுக்க இருக்கலாம். பேச வேண்டாம், மனசு ரெண்டும் பேசிட்டு இருக்கும். காரணம் தேவன் இணைத்தது இல்லையா? தேவன் இணைத்தது இல்லையா? இருக்கும், நடக்கும், கட்டாயம் நடக்கும். இது சரியா அந்த கம்யூனிகேஷன் தான் அவங்ககிட்ட இல்லை. சீசர் இடத்துல நம்முடைய ஆண்டவர் இடத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏதோ எதிர்பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இவங்க கிட்ட அதான் எதிர்பார்த்தார், என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அங்கே மரியாள் ரொம்ப சரியாக புரிஞ்சுட்டாங்க. ஆண்டவர் ஒரு மாதிரி இருக்கார், புரிஞ்சுட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சது? இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலப்பகுதியில் இவர் தான் மேசியான்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அவர் மேசியான நான் என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இவங்க மேசியான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, எதற்காகன்னு தெரியல. இவர் ராஜாவாவார், நாமளும் கூட மந்திரிமார்களாகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நம்ம அநேக பாடங்களை பார்க்குறோம். ஆனால் மரியாள் எங்காவது கூட ஊழியத்துக்கு போனாங்களா? தெரியாது, போயிருக்கலாம். ஸ்திரீகளுடைய ஊழியம் அளப்பெரிய ஊழியம், அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டார். இன்னும் சொல்ல போனால் ஸ்திரீகளுடைய பங்கு இந்த பாடத்துல இருந்து நீங்கள் படிக்கும்போது அநேக விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டது சகோதரர்கள் காட்டிலும் சகோதரிகள் தான். மகதலேனா இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட். அதே மாதிரி தான் மார்த்தாள். நீங்கள் அநேக சகோதரிகள் சொல்லலாம். மார்த்தாள் எப்படிங்க புரிஞ்சிச்சு? இவர் மரிக்க போறார், இவர் சொல்றாரு, கட்டாயம் இவர் மரிக்கிறார், வார்த்தையில விசுவாசம் நடந்துச்சு. அப்போ அந்த அம்மா அந்த பொண்ணுடைய மனநிலை இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தின மாதிரி. இப்போ நம்ம ஒருத்தருக்கு சத்தியம் சொல்கிறோம், நம்ம சொல்கிற சத்தியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி சந்தோஷப்படுறோம்? நாம் ஒரு சத்தியத்தை கொண்டே ஒருத்தர் வைக்கும்போது ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள் மத்தியில், சத்தியம் அறியாத அவிவிசாரிக்கு மத்தியில் நம்ம ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது அவங்க அப்படியா அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியத்தை நீங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ, அதே மாதிரி அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அவங்க விசுவாசிக்கிறாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு. காரணம் இவர் தானே சத்தியம், இவர் தானே வழி, இவர் தான் சத்தியம், ஜீவன் எல்லாமே இவர் தானே. அப்போ இவரை புரிஞ்சுட்டா சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தானே. புரிஞ்சுதுங்களா? அப்போது இவரை எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்களோ அவ்வளோ பேர்த்துக்கும் சந்தோஷப்பட்டால், இவங்க ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சகோதரி அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க. அந்த செய்யும் பொழுது அது அந்த வாசம் அப்படியே வீடு முழுக்க நிறைவி அப்படியே மனசு எப்படின்னா, நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா? 27:9 தானே? 9ஆம் வசனம்.
பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல. போதுங்க. பரிமள தைலம் எதை? அந்த வாசம். நீதிமொழிகள் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த வாசம் இருதயத்தில் ஒரு களிப்பு உண்டாக்குது, ஒரு சந்தோஷம், ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு 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 100 ரூபா 200 ரூபாய்க்கு அவங்க பர்ஃப்யூம் எடுத்து இப்படி 2 பிஸ் அப்படின்னு ஒரு அடிச்சிட்டாலே வந்து நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு சந்தோஷமாக வரோம் இல்லையா? எப்படி இந்த வாசம் நம்முடைய மூளைக்கு போகும்பொழுது, அந்த அந்த சுகந்த வாசனை மூளைக்கு போகும்பொழுது நம்முடைய மனசு அப்படியே ஒரு கிளர்ச்சி, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுது மைண்டு. அந்த 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 ரெஃப்ரெஷ் ஆகும்போது ஒரு. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு இது இங்கே என்ன நடந்திருக்கு, அந்த பரிமள தைலத்தினுடைய சுகந்த வாசனை மாத்திரம் அல்ல, அவர் வந்து பரிபூர்ண மனுஷன். சின்ன வாசம் கூட அவருடைய. ஆனால் இது வந்து எப்படிப்பட்ட வாசம் தெரியுங்களா? அது அவருடைய சமூகத்தில் இது எப்படி இருக்குன்னா, வாசனை மாத்திரம் பார்க்காம அந்த கிரியையோடு சேர்த்து அவர் எடுத்துக்கிட்டார். அந்த 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 பரிமளத்தின் வாசத்தை காட்டிலும் மரியாள் செய்த கிரியையினுடைய வாசம் தேவ சமூகத்துக்கு சுகந்த வாசனையாக எட்டுச்சுங்கிறத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து விட்னஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பார்வை. 3 பேர்த்தோட பார்வையும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போ நம்முடைய பார்வையிலேருந்து இது நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் அங்கே கூட இருந்தீங்களா? இருந்தீங்களா? பிரதர் நீங்கள் முன்னாடி சாப்பிடுங்க, நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டீங்களா? சரி, சம்பவத்தை கண்ணார பார்த்துட்டீங்க இப்போ, சரியா? இப்போ உங்கள் மனசார நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்தை நம்ம எப்படி இப்போ வீட்டிலேருந்து இப்போ ஹவுஸ் விசிட் முடிஞ்சுது, வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு, கட்டாயம் இந்த சகோதரி பற்றி பேசிட்டு வருமா? இந்த சிஸ்டர் என்ன இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க, ஏதோ ஒரு சம்திங் பேசணுமா? நம்ம என்ன பேசிட்டு வந்திருப்போம்? விஷயம் முடிஞ்சு போச்சு, ஹவுஸ் விசிட்டிங் முடிஞ்சுது, வெளியே வந்தாச்சு, சகோதரி பற்றி பேசுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி நமக்கு தோணலையே, சரி இப்போ தோணிருச்சு, என்ன செய்வோம்? நம்முடைய ஆர்டர் ஏசி நம்ம வீட்டுக்கு வரும்போது இதே மாதிரி நாமளும் செஞ்சிடலாம். ஓ, நோட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பாயிண்ட். அடுத்தது வேற, அவரை காட்டிலும் பெருசு எதுவும் இல்லை. சரி, மாற்று கருத்து இல்லை. ஒரு ரொம்ப நேரம் ஆச்சா இல்லையில? ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் கட்டாயமாக நம்ம எல்லோரும் சொல்லியிருப்போம், இது நம்மளால் செஞ்சிருக்கவே முடியாது, இதை நாம் கட்டாயமாக செய்ய முடியாது, யாருனாலும் செய்ய முடியாத விஷயத்தை இந்த சகோதரி செஞ்சுட்டாங்கன்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து முதல்ல வந்திருக்கும். நானும் தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சும்மா விளையாட்டுக்கு, சரிங்களா? அது விளையாட்டுக்கு தான், வாயளவு தான் பேச்சு. நம்ம மனசுல இருந்து இது யாரும் செய்யாத ஒரு அளப்பரிய காரியத்தை இந்த சகோதரி செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த காரியத்தின் மூலமாக எனக்கு ஒரு ஜீல் இப்போ வந்துருச்சு, இந்த வைராக்கியத்தை கொண்டு நான் இன்னும் அதிகமாக இதே போல் செய்வேன், எனக்கு இது ஒரு பாடமாக இருந்துச்சு அப்படின்னு புரிந்து கொண்டு அது சரியான புரிதல். ஒன்று பாயிண்ட். சரி, ரெண்டாவது, இதில் கொஞ்சம் நிழலும் பொருளுமான விஷயங்களும் இருக்குது, அதை நான் சுருக்கமாக மட்டும் சொல்லிடுறேன், அது பின்னாடி பாடத்துக்கும் தேவைப்படுது. அந்த சகோதரி வந்து அந்த செஞ்ச ஒரு விஷயம், அந்த காட்சி ஒரு அப்படியே ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஞான அர்த்தத்துக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குது. ஒரு அருமையான ஒரு அதில் அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செஞ்சது. எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்கிறாங்க? தலையில் ஊற்றுறாங்க, அப்படியே பாதத்துக்கு வருது. ஒரு சில இடத்துல நேரடியாக பாதத்தில் தான் வருது. சரி, இப்போது அவங்க பாதத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது நம்ம வந்து நமக்கு ஆவியில் ஜெனிக்கப்பட்டவர்கள் டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகும்? பாத அங்கங்கள், தேவனுடைய ஆவி விளங்க பண்ணும். எப்படி? பாத அங்கங்கள். வசனம் நமக்கு ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனம், சுவிசேஷனுடைய பாதம். படிச்சிடலாமா? படிச்சிடலாம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. மலை, சுவிசேஷகன், பாதம், 3 வார்த்தை மட்டும் எடுத்துக்கங்க. மலை, மலை ஒரு ராஜ்யம், பர்வதம் நம்ம ராஜ்யம் பார்க்குறோம். ராஜ்யத்தில் சுவிசேஷகன் நிற்கிறாங்க,
யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அங்கே பாதம் அழகாக இருக்குது, மலையில மேலே இருக்கக்கூடிய பாதம். அப்போ ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாத அங்கங்கள் 1874 பிற்பாடு இருக்கக்கூடிய கடைசி கால சபையில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பார் ஒரு பாதங்கங்கள், அவங்களுடைய பாதங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பாதங்களுக்கு தான் அங்கே ஒரு அபிஷேகம் நடந்திருக்குது. சரி, இப்போ இவங்க மரியாள் அவங்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க, ஒரு சீசர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் ஒரு சிறுமந்தை வகுப்பார் தான். ஒரு சிறுமந்தை இன்னொரு சிறுமந்தையை கனப்படுத்துறது, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு குணலட்சணத்தை அங்கே காமிச்சிக்கிறாங்க. ஒரு சாக்ரிஃபைஸ், அன்பு. அந்த அன்பு எப்படி எப்படி ஊற்றிருக்காங்கன்னா உடச்சி ஊற்றிருக்காங்க. அந்த மனசு அதான் வந்து எப்படி இருக்குது, கொஞ்சம் மனசு கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை நீ உடச்சிங்கன்னா தான் என்ன இருக்கும், அதை வெள்ளைக்கல் பரணின்னு சொல்கிறது. அந்த பாயிண்ட்டெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். இது அனைவரை பார்த்த பாருங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லிட்டு தேவையானதை நம்ம ஜாஸ்தியாக பேசுவோம். சரிங்களா? இப்போது நம்ம மனசை நீங்கள் திறந்தால் ஒழிய வாசம் வராது. எப்படி மனசை நம்முடைய சகோதரர்களுக்காக திறக்கிறது? அதிலும் பாதங்கங்கள் இங்கே இருக்கிறவங்க தான் நாம தான். இப்போ நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். பாதங்கங்கள் நாம் எல்லோரும் எடுத்து ஊற்றுனதோடு விடலை. ஒன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலை முடியால் அந்த ஸ்திரீ, ஒரு கற்புள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள கன்னிகையை அடையாளப்படுத்துகிறாங்க. புத்தியுள்ள கன்னிகை நம்ம பார்க்குறோம், அது சகோதர சகோதரி, நம்மளுடைய சகோதர ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய யாரோ இன்னொருத்தரை பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்து. அவங்களுக்கு முடி அப்படிங்கிறது ஒரு ஸ்திரீகளுக்கு அது எப்படி இருக்குன்னா மகிமையாக இருக்குதுன்னு வசனம் நமக்கு சொல்கிறாங்க. பேதுருவில் படிக்கிறோம், பவுல் சொல்கிறாங்க, படிச்சுக்கிறோம். அப்போது நமக்கு மகிமையாக கனமுள்ளதாக இருக்கிறது, கணம் நமக்கு கனமுள்ளதாக இருக்கிறதுலாம் நம்முடைய கணம் அது நம்மளோடவே இருந்துச்சுன்னா அந்த கணம் வந்து அது வெயிட் ஆகிரும், ஓவர் வெயிட் ஆகி அது தலைக்கணமாக மாறிடும் இல்லையா, அது இறக்கிடணும்ல. புரியலையா? சரி, திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். கணம் இருக்குது தலையில், நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் வெயிட் சேருதுன்னா இறக்கிடணும். பிரதர் மொட்டை அடிச்சு சொல்கிறாரு போல இருக்குதுன்னு நினச்சிக்காது நீங்கள். என்ன அப்படின்னா, அது தலைக்கணம் வரும்பொழுது அது வந்து மேட்டிமை, இருமாப்பு, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உருவாக்குது. இட் வில் லீட் டு ரைட். அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். தேவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பஸ்பம் ஆயிடுவோம். ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது சகோதரர்களுக்காக நீங்கள் அப்படியே அர்ப்பணிக்கணும். எப்படி? நமக்கு கனமாக இருக்கிறது. சரி, என்னெல்லாம் கனமாக இருக்கும்? நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. நமக்கு இந்த கனமான ஊழியத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வசனம் உங்களுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய சில வசனங்கள் இருக்கு. இந்த கனமான ஊழியத்தில் அழைச்சிருக்காருன்னா இது ஒரு மகிமையான ஊழியம். என்ன ஊழியம்? இன்னொருத்தருக்கு நம்ம ஊழியம் செய்யத்தான் வந்திருக்கிறோங்கிறத மறந்துடாமல் அந்த சகோதரருக்காக ஊழியம் செஞ்சிட்டோம்னா போதும். இதுதான் அந்த தங்களுடைய முடிகளை கொண்டு துறைக்கிறது. முடி அதிகமாக இருந்தால் அதிக கணம், அவ்வளோதான். தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதிகமாக கொடுத்துருக்கிறார். கணத்தை அதிகமாக செஞ்சிடணும் இந்த விஷயத்தை. சரி, இப்போ இந்த ஒரு காரியத்தை எப்படி இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி, இது அருமையான ஒரு ஃபேமிலி இல்லையா? இந்த அருமையான தேவன் கொடுத்த இந்த குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக மனஸ்தாபங்கள், அநேக மனக்கசப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வைராக்கியம், அவங்க என்ன தப்பாக நினச்சிட்டாங்களோ அப்படின்னு நாம தான் அவங்கள தப்பாக நினச்சிக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது இந்த குடும்பத்தில். ஆனால் குடும்பம் தான், தேவன் கொடுத்த குடும்பம் தான். சரி, இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே தான் நாம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாக, அது எக்ஸ்ட்ரீம் தாழ்மையை காட்டணும். அந்த அந்த மரியாள் செஞ்சது போல் இங்கே மரியாள் நாம தான். இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனதில் வச்சுக்கோங்க, நாம தான் மரியாள். இப்போ மரியாள் செஞ்சதை, லிட்டரலாக செஞ்சதை நம்ம இங்கே ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம். எப்படி இந்த கடைசி காலத்தில் பாதங்கங்களை நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணி அந்த பாதங்களை துடைக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த பாதம், அந்த பாதத்துக்கு நம்ம எப்படி அபிஷேகம் பண்ண போகிறோம், எப்படி நம்ம மனசை உடைச்சி அதில் ஊற்ற போகிறோங்கிறது தான் பார்க்குறோம். தேவன் இங்கே கொடுத்துட்டாங்க ஒரு பாண்டேஜ். சரிங்களா? இந்த பாண்டேஜ் எல்லோரும் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்துட்டோம். கேள்வி கேட்பாங்க, பிரதர் நீங்கள் சத்தியத்துக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சகோதரி நீங்கள் சத்தியத்துக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சத்தியத்துக்குள்ள வந்து எந்த சத்தியத்துக்குள்ள வந்தாங்க? ஒருவேளை சத்தியத்துக்குள்ள வந்துங்கிறத விட இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். இந்த குடும்பத்தில் நீங்கள் மெம்பர் ஆகி இந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்கள் வந்து இந்த ஐக்கியத்துக்குள்ள உங்களை இணைச்சிக்கிட்டது எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் அது ரொம்ப சரியாக இருக்குது.
காரணம், சத்தியத்தை மாத்திரம்தான் இங்கே நம்ம மேலே வச்சுட்டோம் அப்படின்னா வார்த்தையில் வரும்போது தான் நமக்கு கிரியையும் வரும். சத்தியம் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான் இங்கே கரெக்டாக இருக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சத்தியம் இருக்குது, அன்பு இல்லை. இங்கே சத்தியம் இருக்குது, கிரியை இல்லை. இதெல்லாம் யாருடைய ஃபீட்பேக்? சகோதரர்கள் சகோதரிகள் அநேகர் கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, வேதமானவரிடத்துல சத்தியம் இருக்கு, ஐக்கியம் இல்லை. வேதமானவரிடத்துல அன்பு இருக்கு, ஐக்கியம் இல்லை. அவங்க ஒருவேளை சரியா உணரல, பக்குவம் எல்லாம் பார்த்துருக்கலாம்னு சொல்லலாம். வெளியிருந்து பார்த்துட்டாங்க. ஏன் வெளியிருந்து பார்க்குறீங்க? உள்ள வாங்க. சரி, உள்ள வந்தால் என்ன காட்ட போறோம் நம்ம அவங்களுக்கு? அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன புரிய வைக்க போறோம்? நேற்றுக்கு பாடம் சரியா கவனிச்சவங்க இதுக்கு பதில் சொல்லணும். ஐக்கியம், அப்பம், நம்முடைய அடையாள சின்னம். அடையாள சின்னம் எப்படி? நம்ம ஐக்கியம் சத்தியம் கேட்குறோம், அவ்வளோதான், ஐக்கியப்படலை. இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? வர்றோம், கேட்குறோம், எந்திரிச்சு போயிடுறோம். ஒன்று இணையணும் இல்லையா? அந்த இணைப்பே இல்லையா? பாண்டேஜ், டிஸ்டன்ஸ், ஒரு மெய்டன் மைட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் வந்து பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சி கொரோனாவது ஒன்றாவது சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறோம்? இல்லை. சரி, அப்படி கொடுக்கணுமா? அவசியம் இல்லை. மனசில் இருந்தால் போதும். வெளிப்புற அடையாளங்கள் தேவனை ஒருபோதும் கேட்கறதில்ல. மனசில் நினைக்கிறோமா? சரி, இவங்களை பார்க்க முடியும். ஆனால் சத்தியத்தில் வரும்பொழுது நமக்கு ஒரு அழுகை சொன்னிச்சு இல்லையா? ஒரு மீட்டிங் போகணும்னா, ஐயோ நீங்கள் அவங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆதியில் கொண்ட அன்பு வீட்டில் இருக்கு. வீட்டில் எங்கே இருக்கு? பீரோக்கில் இருக்கு. பீரோவில் எங்கே இருக்கு? உள் ராக்கில் இருக்கு. சரி, அப்போ என்ன பண்ணணும்? தூசி தட்டி எடுக்கணும். பழைய நினைவுகளை பார்க்கறதுக்கு ஃபோட்டோ ஆல்பம் வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். கிஃப்ட் இருக்குது, கொடுத்து ஒருத்தருக்கு மாறிக்கிட்ட கிஃப்ட் இருக்குது. அதான் திரும்ப அந்த இருதயங்களை இணைக்கிறது. அதுதான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்த ஒரு 2 நிமிஷம் அந்த கிஃப்ட் எடுத்து, பழைய ஃபோட்டோவில் எடுத்து, உங்களுடைய அன்பை, சகோதர ஸ்நேகத்தை திரும்ப ஒரு தடவை தூசி தட்ட போகிறோம். எப்படி? ஏன் அப்படின்னா, இங்கே சகோதர அன்பின் ஆவி இல்லை, அந்த ஐக்கியம், சகோதர ஐக்கியத்தின் ஆவி இல்லை அப்படின்னா என்ன அங்கே வந்துருச்சுன்னா, சுயநலத்தின் ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் தனியாக இருந்தால் நீங்கள் சரீரத்தில் எப்படி இணைய முடியும்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நேற்றுக்கு பாடத்தை நல்லா கவனிச்சிருந்தா நான் எளிமையாக மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரிச்சுக்குவீங்க. கோதுமை தானே, நம்ம எல்லோரும் கோதுமை மணி, தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல மணிகள், முத்துக்கள் தானே தேவன் எடுத்துட்டார். சரி, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. 200 பேர் இருக்கிறோம் திருச்சியோட கிளிஷால. 200 கோதுமைகளை வச்சு நீங்கள் அப்போ சுட்டு கொடுத்துருங்க சகோதரி. யாராவது கோதுமை வச்சு அப்போ சுட முடியுமா? அப்போ எது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம். சரீரத்துக்கு தான். அப்போ இந்த கோதுமை எப்படி அப்பமா? ஒரு கோதுமை எடுத்து நீங்கள் அப்படியே தோசைக்கல்லையோ வச்சு நல்லா நிறைய வேணால் எண்ணெய் விட்டு கிட்ட விடுங்க, நிறைய வந்து தீ வச்சுக்குங்க. கோதுமைகள் அப்பமாகுமா? ஏன்? ஒன்னோட ஒட்டாது. சரி, அப்போ ஒன்னோட ஒட்டோன்னு என்ன பண்ணணும்? அதை இடித்து உடைக்கணும். எப்படி? உருவம் அழிஞ்சாலொழிய மாறாது. அப்போ நீங்கள் உருவழிக்கணுமா வேண்டாமா? நம்முடைய ஐடென்டிட்டி தொலைக்கணும்னு பிரதர் திரும்ப திரும்ப கத்தி சொன்னார். நம்முடைய அடையாளத்தை நீங்கள் தொலைக்காம முதல்ல இந்த ஐக்கியத்துக்கு நீங்கள் வந்த உடனே நீங்கள் அழிக்க வேண்டியது உங்களுடைய அடையாளத்தை தான். அந்த அடையாளம் என்னவா இருக்கும்? அது பழைய மனுஷனுடைய அடையாளம். மேல் ஜாதி கீழ் ஜாதி, பணக்காரன் ஏழை, கருப்பன் வெள்ளையன், என்ன வேணா இருக்கும். அப்ப நீங்க அதெல்லாம் உடைச்சிருங்க. மாவா அப்படின்னு நிற்கும். இப்ப தனியாக எடுத்து காட்டுங்க பார்க்க. இது கார்த்தி பிரதர், இது கண்ணன் பிரதர், இது வந்து வினோத் பிரதர், இது தினேஷ் பிரதர், இது நம்ம சகோதரி, இது அந்த சகோதரி அப்படின்னு எடுத்து காட்ட முடியுமா? இப்ப பிரிச்சு காட்டுன்னு பார்க்க. அப்போ ஒன்று சேர்த்துறது எது? நாம் எப்போ நம்மளை உடைக்கவும் நொறுக்கவும் நம்ம கொடுத்தோம்னா அப்போ தவறு. அந்த உடைக்கவும் நொறுக்கும்னு என்ன? ஒருத்தர் பழகினா தான் சண்டை வரும். சண்டை வந்தால் தான் சேருவோம். அன்பு அப்போ தான் அதிகரிக்கும். நிறைய பழகுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க, அடித்து பழகுங்க. சண்டை வரட்டும், சண்டை போட்டுக்குங்க, திட்டிக்குங்க, திரும்ப அன்னைக்குள்ளே சேர்ந்துக்குங்க. அந்த நாள் முடியறதுக்கும் சேர்ந்துக்குங்க. கட்டி பிடிச்சிக்குங்க, அழுதுக்குங்க, தெரியாமல் உங்களை பேசிட்டு ஒருத்தருக்கு ஒப்புரவாகுங்க. அதுக்கப்புறம் சாத்தானவன் வந்து உங்கள் நடுவில் நின்னா கூட உங்களை பிரிக்கவே முடியாது. நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா, அந்த முதல் முறை சண்டைக்கு நம்ம வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் ஒரு முறை ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டு பேசாமையே இருப்போம். நாள் கணக்கில், வருஷ கணக்கில் இல்லாமல் இருக்கும். தலைமுறைக்கெல்லாம் எங்கள் ஊர், எங்கள் கிராமத்துலலாம் பகையாக இருக்கும். யார் சண்டை போட்டுக்கான்னு தெரியாது, ஆனால் அவங்க குடும்பத்துக்கு எனக்கு சண்டைன்னு இருக்கும். யாரா சண்டை போட்ட தெரியாது, ஆனால் இருக்கும். வம்சாவளியாக வரும். அப்படியே இல்லை. சரி, அப்படியே இருந்தாலும் ஒரு முறை போய் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அன்பு உருவாகும் பாருங்க. இது சண்டை போட்டு சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த புரியும் நான் சொல்கிறது, இல்லை வேறு யாருக்கும் புரியாது.
இப்போ என்ன சொல்கிறேன்னா, நாம் வந்து அதுக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் உடைக்கிறது. சரி, இப்போ உடைச்சாச்சு, பவுடராக இருக்கிறோம். இந்த மாதிரி ஃபேன் காற்றுல கூட வைங்க, பறந்துடும். பல விதமான காற்று அப்படியே அடிச்சுன்னா புஷ்ஷுன்னு போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபேன் போடுங்க, சுனாமி விடுங்க, பூகம்பம் விடுங்க, அது பிரியுமா? அப்போ தண்ணி விசுவாசம், சத்தியம், அதை நீங்கள் ஊற்றிருங்க, ஊற்றி பிசைஞ்சிருங்க. இப்போ அப்போ இப்போ சொல்லாமா சரீரம்னு? அதில் தாங்க போய் நம்ம வைக்கிறோம். பார்க் டேக்கர் கொஞ்சமாக அப்படி. நான் இதை பாடுகளா, இயேசு கிறிஸ்து பாடுபட்டது போல நானும் என்னை ஒடிச்சிருக்கிறேன், என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறேன், இந்த பலியின் ஜீவிதத்தில் நானும் இருக்கிறேன் அப்படின்னு போய் அங்கே உறுதிப்படுத்துகிறோம். நம்முடைய உடன்படிக்கையை அங்கே உறுதிப்படுத்துகிற நாளே ஒழிய பாவம் போகிற நாள் இல்லை. சகோதரர் திரும்ப திரும்ப சொன்னாருங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இதே மாதிரி திராட்சை ரசமாக தான், தனியாக பழங்கள் இருக்கும்போது அது திராட்சை ரசம் ஆகிறது இல்லை. இப்போ இந்த அப்பம் நம்ம எந்த அளவுக்கு அதில் நம்ம இடம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொண்டால் ஒழிய இதை வேறு ஒருத்தரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் மாத்திரம்தான். இப்போது இங்கே சத்தியத்துக்கு வந்தாச்சு. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம், மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. எத்தனை கேள்விக்கு ஆம், எத்தனை கேள்விக்கு இல்லைன்னு மட்டும் வருதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசபையில் இருந்தோம், இந்த சத்தியத்தை கேட்டோம், அருமையான சத்தியமாக இருந்துச்சு, வந்துட்டோம். இந்த மாதிரி நினச்சி சத்தியத்தில் வந்தது எத்தனை பேர்? ஆம், ஆம்னா ஆம்னு நினச்சிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அங்கே இருக்க பாஸ்டர்கள்லாம் வந்து அவங்க நடவடிக்கைலாம் எங்களுக்கு பிடிக்கல. அந்த டைமில் இந்த நோட்டீஸ் வாங்கினோம், எங்களுக்கு வந்தோம். ஒன்று இந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கு ஆம்னா ஆம், இல்லைன்னு இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு சொல்ல வேண்டாம். அடுத்து இன்னொரு கேள்வி. வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போலன்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தோம், ஞானஸ்தானம் சப்ஜெக்ட்டு பேர் கொடுங்க பேர் கொடுங்க பேர் கொடுங்க சொன்னாங்க, பேர் கொடுத்துட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் எடுக்க நான் சும்மா இருக்க முடியாது, எங்கள் மனைவியெல்லாம் எடுக்கிறாங்க, நான் எடுக்காமல் இருக்க முடியாது. கணவரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் டீமாக போய் எடுத்தால் நல்லா குடும்பமாக எடுத்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னாங்க, எடுத்தோம். ஆம் இல்லை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. சத்தியத்தில் வந்தாச்சு. இங்கே வந்து பேசும் பொழுது பிரதரெல்லாம் முன்னாடி நின்று பாடம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதை கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது. இந்த சத்தியத்துக்காக நான் என்ன வேணால் பண்ணலான்னு இருக்குது. இந்த படிக்கட்டு இறங்கி வெளியே போயிட்டோம்னா எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி போயிடுது. அடுத்த முறை நான் உள்ளே நடந்து வரும்போது போன தடவை என்ன சப்ஜெக்ட் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருந்தால் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. எத்தனை கேள்வி வந்துருக்கு? இன்னும் இருக்குது. அது நம்ம அடுத்து வரக்கூடிய பாடங்களில் இதை பார்க்கலாம். இப்போ 4 முடிச்சுக்குவோம். இந்த 4க்குமே ஆம் இல்லை 3 ஆம், 2 ஆம், 2 இல்லை, ஒரே ஒரு ஆம் தான். இல்லை எதுக்குமே எல்லாமே இல்லை, எல்லாமே இல்லை அப்படிங்கிறவங்களை பற்றி இங்கே பேச வரல. சரி, 2 பாதிக்கு பாதி 1 ஆம். எத்தனை வந்துச்சு? 4மா 3மா 2ஆ 1ஆ? இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம இங்கே செய்ய வேண்டியது இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் ஒரு விஷயத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அநேக முறை இன்னைக்கு புது சிருஷ்டி தொடர் வகுப்பில் நம்ம படிச்சு கொண்டிருக்கிறது அதுதான். ஒரு நீதிமான் தான், நேற்றுக்கு பாடத்தில் பார்த்த மாதிரி நீதிமான் தான் இதை அனுசரிக்க முடியும், இந்த பந்தியில் பங்கெடுக்க முடியும். நீதிமான அவங்க எண்ணப்பட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அது ஞானஸ்தானம் உடன்படிக்கைன்னு சொன்னாங்க. சகோதரர், ஞானஸ்தானம் எடுத்தவங்க அப்படி நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். டெப்த் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்குங்க. யார் இதை புரிஞ்சு கொள்ள முடியும்? ஞானஸ்தானம் எடுத்தவங்க கலந்துக்கிறதுன்னு சொல்லாம நீதிமான எண்ணப்படுறவங்க இது கலந்து கொள்ளலாம் அப்படி சொல்லுங்க. சரி, நீதிமான எண்ணப்படுறவங்க அடுத்து இந்த இதை சொன்னாலே அடுத்த கேள்வி வரும், யாருங்க நீதிமான எண்ணப்படுறா? நாம நீதிமான எண்ணப்பட்டுட்டோமா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை நீங்க உணரும்போது, அது ஆத்மாத்மா எனக்காக மரிச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க அன்னைக்கு உணர்ந்து ஒரு துளி கண்ணீர் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்கும். நீங்க அந்த பேசிக் சப்ஜெக்ட் ஈடுபலி சப்ஜெக்ட் கேட்கும்பொழுது உங்க மனசுல வந்திருக்கும். அந்த நிமிஷம் நீங்க நீதிமானாக்கப்படுறீங்க. பார்ஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம நிறைய பார்த்துக்கிறோம். அந்த நிமிஷத்துலேருந்து நீதிமான எண்ணப்படுறோம். விசுவாசத்தினால நாம் நீதிமான எண்ணப்படுறோம். எந்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு பலியை விசுவாசிக்கிறவங்க தான்.
இதுதான் வேணும். இதுதான் பாத்திரவான்களா போய் பானம் பண்றது. சரி, இப்போ நம்ம பார்த்த ஒரு விஷயத்துக்கும் இந்த பாடத்துக்கு என்ன சம்பந்தம், எப்படி லிங்க் அப்படின்னா, இங்க பிரச்சனை என்ன, நமக்கு தடையா இருக்கிறது எல்லாமே ஏன் இந்த ஐக்கியத்தில் நம்மளால ஒட்ட முடியல, ஏன் நம்மளை பாடுகளுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க முடியல, பிரச்சனைகளை பார்த்தா நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, இந்த 4 ஆம் வந்துச்சு பாருங்க, அதான் ரீசன். 4க்குமே ஆமா இப்படித்தான் இருக்கு. நீங்க ஏன் பதில் சொல்ல வேண்டாம் சொல்றீங்களா? பதில் வாயின்னு சொல்லும்போது எப்படி சொல்லிடுவோம்னா, அது எனக்காகவோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காகவோ நம்ம என்ன பண்ணிடுவோம், இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கும் ரொம்ப காலம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்றவங்க தான் சபை. அதுக்கும் காலம் நெருங்கி கொண்டிருக்குது. அந்த பயிற்சியும் தேவன் கொடுக்க போறா. ஒரு நெருப்பு வருது பின்னாடி, ஒரு மிகப்பெரிய நெருப்பு. அதுல போட்டு உள்ளதைக்கு போட்டு சுட்டு எடுக்க போதாங்க தேவன் எல்லாத்தையும். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, நாம நம்மை முதல்ல நியாயம் தீர்க்க கத்துக்கொள்ளணும். நாம எப்படி இருக்கிறோம்னு. அப்பதான் நாளைக்கு உலகத்து நியாயம் தீர்க்கும். நமக்கே நம்ம பொய்யா மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தேவன் புரிஞ்சுக்குவாரு. இவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்தோம்னா இவங்களும் அப்படித்தான். யாருக்கு? திருடனுக்கு மார்க் போட்டு விட்டுருவாங்க, கொள்ளைக்காரனுக்கு மார்க் போட்டுருவாங்க. எந்த குணலட்சணமும் இல்லாதவங்களுக்கு குணலட்சணம் இருக்கிற மாதிரி இவர் போட்டு விட்டுருவார். அப்ப இவங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்க கூடாது அப்படின்னு தேவன் முடிவு பண்ணிடுவார். அப்போ நாம எப்படி பண்ண, நம்மை நாமே முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, நான் ஒரு நல்ல நியாயாதிபதி தேவனே, உங்களைப் போல இயேசு கிறிஸ்துவை போல நானும் பண்றேன். எப்படிப்பா அதுக்கு சாட்சி? நான் என்னை நானே நியாயம் தீர்க்கிறேன். ரொம்ப சரியா தேவன் சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா? நீங்க உங்களுடைய பாவங்களை நீங்க அறிக்கை இடுங்க. இதை நீங்க வச்சுக்கிட்டே இருந்தா நாம பரிமள தைலத்தை உடைக்க முடியாது. மனசை உடைக்கிறதுனா என்ன? அங்க கடினமா இருக்குது. ஆனா அது கடினமா இல்லை. நம்ம கடினமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நீங்க பீங்கான் அப்படி கண்ணை மூடி தொட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? இது ஏதோ பெரிய பாறங்கள் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது பாறங்கள் இல்லை. நீங்க கீழே லைட்டை போடுங்க, டப்புன்னு உடைஞ்சிரும். அது ஒரு கண்ணாடி. நீங்க கண்ணை மூடி தொட்டு பாருங்க, இது ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருக்கு, உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது உறுதி இல்லை. சாத்தான் நமக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்குறாங்க. நாம கடினமானவர்கள் அல்ல, ரொம்ப லகுவானவர்கள், இரக்க குணமுள்ளவர்கள். அதனாலதான் தேவன் நம்மளை முன்குறிச்சு. இதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். நம்ம ரொம்ப அன்பானவர்கள். சகோதர சிநேகத்துல நம்மளை போன்றவர்கள் யாருமே இல்லை. ஆனா நம்ம சாத்தா நம்மளை எப்படி பார்த்துருக்காங்கன்னா, இல்லை உனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு, உனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, நீ சபைக்கு போறியா, அப்படியே ஒரு வாரமா உட்காரமா, சப்ஜெக்ட் முடியுதா, ஸ்தோத்திரம் சொல்றமா, வந்துட்டே இரு. அவங்ககிட்ட நம்ம எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு தேவையில்லாம வம்பு? ஒருத்தர் ஏதாவது கேள்வி வைப்பாங்க, நமக்கு ஏதாவது கோவம் வரும். கேள்வி கேட்கணும், கோவிக்கணும், கோவம் வரணும், திரும்ப வரணும், பேசணும். தீமையை அனுமதிக்காமல் நீங்கள் நன்மை கற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு இந்த வெள்ளைக்கல் பரணி எடுத்து நம்முடைய பாதங்களுக்கு சகோதரருக்கு நம்ம உடைச்சு அது அபிஷேகமாக நம்ம கொடுக்க முடியாததுக்கு ஒரே காரணம் நம்முடைய மனசு தான் காரணம். அந்த மனசு சாத்தான் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, அது பெரிய கல்லுன்னு காமிச்சிட்டான். அது இல்லை, அது கண்ணாடி போல, பீங்கான் போல போட்டீங்கன்னா டப்புன்னு உடஞ்சிடும். இப்படி தட்டினீங்கனால பானை மாதிரி உடஞ்சிடும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இதை செய்யத்தான் போறோம். ஒருவேளை நமக்கு என்ன இருக்கு அப்படி சொன்னா, சகோதரர்களோட ஒரு மனத்தாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மனக்கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பந்திப்பு அனுசரிக்க முடியுமா? சரி, என்ன நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இப்போ நீங்க ஒரு காணிக்கை கொண்டு வரீங்க வேகமா, பரவாயில்லையா, அருமையாக காணிக்கப்பா, கொண்ட வை அப்படின்னு சொல்றாரா? அந்த மாதிரி தேவனா நம்ம தேவன்? வெயிட், அங்கேயே நில்லு. யார் கூட உனக்கு மனத்தாங்கல் இருக்கா, மனச்சங்கடம் இருக்கா? நீ யாரை தப்பா நினைச்சிருக்கிறியா? யாராவது உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நினைக்கிறியா? யாராவது உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? யாரு ஏதோ சகோதரர் மூலமா நீங்க ஒரு கண்ணி சிந்திட்டியா? கஷ்டம் இருக்கா? அப்படியே வச்சுட்டு ஓடு. யாரும் எடுக்க மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ போய் என்ன பண்ற, ஒப்புரு வாங்கிட்டு காணிக்கை செலுத்து அப்படின்னு சொல்றவர். இப்போ புரியுதுங்களா அன்பான சகோதர சகோதரிகளே? நம்ம ஏன் ஒரு மாதம் இந்த பாடத்தை படிக்கிறோம்னு? நமக்கு வேலை நிறையா இருக்குது, படிச்சுட்டு மட்டும் போகிறதில்ல. இந்த 1 மணி நேரம் நம்மளை பரிசுத்தவான் ஆக்காது. அநேக முறை சொல்லியாச்சு, இந்த ஹாலுக்குள்ள இருக்கக்கூடிய 1 மணி நேரம் நம்ம ஒருபோதும் பரிசுத்தவான் ஆக்காது. சரி, வேற எது பரிசுத்தவான் ஆக்கும்? நம்ம பரிசுத்தவான நடந்துக்கிற கிரியைகளை காட்டுற விஷயங்கள், அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் செய்யணும். முதல்ல அதுக்கு தடையாக இருக்குது. முதல் விசுவாசம் வீட்டாருக்கு முதல்ல செய்யுங்க, அப்புறம் 2வது வெளியே போங்க. விசுவாச வீட்டாருக்கு செஞ்சுட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. எப்பவுமே தேவன் ப்ரியாரிட்டி பார்க்கக்கூடிய தேவன் எல்லாத்துலேயுமே. ப்ரியாரிட்டிக்கெல்லாம் வசனம் நிறைய இருக்கு. நீங்கள் நேரடியாக பாருங்க, அன்பு,
விசுவாசம், நம்பிக்கை, இந்த 3 இருக்குது. இதில் அன்பே பெரியது. பிரியாரிட்டி சொல்கிறாரா? அதுக்காக மற்ற 2 இல்லைன்னு சொல்கிறாரா? இது ஃபஸ்ட்டு. அது மாதிரி 2 பேர்த்துக்கு செய்யுங்க, எல்லாருக்கும் செய்யுங்க, விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு செய்யுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம விசுவாச வீட்டாருக்கு செய்யறதும் என்ன செய்யறது, அப்படியே அவங்களுடைய அப்படியே அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே கொடுத்தாங்க. தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறது அன்பிலும் அது அந்த அன்பு. எப்படி ஜீவனை கொடுக்கறதுன்னு என்ன? நமக்கு ஜீவன் என்ன இருக்கு? தேவன் நம்ம கொடுத்த ஜீவன் தான் நம்ம திருப்பி செலுத்த போகிறோம். ஏன்னா இதை நம்ம பெற்றுக்கொள்ளல. உங்களுக்கு நான் புரியுது, அந்த பாயிண்ட் ஏற்கனவே சொன்னனால நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புரியுது இல்லைங்களா? அதாவது இல்லை, திரும்ப ஒரு முறை ரிப்பீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஜீவன் நம்மகிட்ட இல்லை, நம்ம ஜீவன் எழுந்துட்டோம். எப்போ? ஞானஸ்தானத்தில். இப்போ ஜீவ வழியாக கொடுன்னா நம்ம எதை கொடுக்க போகிறோம்? நானே ஜீவனை கொடுத்துட்டு செத்துட்டேனே, ஞானஸ்தானத்தில் செத்துட்டேனே, அப்புறம் நான் எப்படி ஜீவ பலி கொடுக்குறது? நீங்கள் செத்துட்டீங்க, இயேசு கிறிஸ்துவோட ஜீவன் கொடுத்தாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன் வாங்கி நாம் வச்சுக்கிறக்கா? இல்லை. அப்போ மாற என்ன செய்யணும்? திருப்பி கொடுத்துடணும். இதுதான் கான்செப்ட். இதுதான் ஒரு 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 செகண்டில் சொல்லியிருக்கிறது, புரிஞ்சுக்கணும் தயவு செய்து. அப்போ திரும்ப கொஞ்சம் அது நாம் வச்சுக்கிறதுக்கு இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் சொல்கிறது வந்து இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற பணம், செல்வாக்கு, எல்லாமே, நேரம், இதை சகோதரருக்காக கொடுக்கறது, அர்ப்பணிக்கிறது, ஊழியத்தின் நிமித்தமாக. இதுதான் ஊழியம் சொல்கிறாங்க. அதான் உடச்சி ஊற்றுறது. இதை கடைசி காலத்தில் தான் நம்ம இந்த பாதங்களுக்கு இது அதிகமாக தேவைப்படுது. பாதங்களுக்கு இது அதிகமாக தேவைப்படுது. அதனால தான் அங்கே அடையாளமாக மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஊற்றி, தலையில் ஊற்றினீங்கன்னா அது பாதத்துக்கு வந்துடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது சிறியருக்கு செஞ்ச. சரி, இப்போ சிறியருக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது யாருக்கு செஞ்ச மாதிரி? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் வச்சுக்கலாம். ரெண்டுமே வரும், அசெண்டிங் டிசெண்டிங் ரெண்டுமே இருக்கும். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்கு எதாவது செய்யணும். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்தால் நான் கட்டாயமாக மரியாதை போல் நானும் உடச்சி ஊற்றுவேன் பரிமள தைலத்தை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வருவாரா? லிட்டரலா? சரி, லிட்டரலா உங்களோட ஸ்பிரிச்சுவலாக வருவாரா? வந்துட்டாரா? எப்படி? இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கடந்து கதவை திறந்தால் அவனோட நான் போஜனம் பண்ணுவேன். இப்போ வீட்டுக்கு சாப்பிட்டு இருக்கிறார், நீங்கள் உடச்சி ஊற்றுறது பாக்கி. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப நேரமாக, நீங்கள் ஊற்றுவின் காலை நீட்டிகிட்டே இருக்கிறார். அடையாளத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். அன்னைக்கு இருந்த சீசர்கள் போல அவருடைய மனசை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். ஏதாவது ஒரு சகோதரருக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் மரியாதை ஆயிட்டீங்க. இயேசு கிறிஸ்து பரிமளத்தை உடச்சு விஷயம் ஆயிடுச்சு. அது லிட்டரலாக இந்த பூமிக்குரிய காரியங்களை அவங்களோட தேவைகளை நிறைவேற்றதும் இருக்குது. ஒரு உதவிகள் செய்கிறது, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா செய்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் அருமையான ஒரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, இடுக்கணில் உதவவே சகோதரன் இருக்கிறாங்கன்னு இருக்கு. சகோதரன் அப்போ எதுக்கு இருக்கிறாங்க? கஷ்டத்தில். என்ன நீங்கள் 2 அர்த்தத்தையும் நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். ஒருத்தர் உன் சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ண வேண்டாம், அவங்க இறுதி அடைச்சிக்காதுன்றாரு. அவங்களுக்கு ஒரு குறைவுன்னு இருக்குது, உங்களுக்கு தேவன் கண்ணில் காமிச்சிட்டாங்கன்னா அதுக்கு செஞ்சுன்றாங்க. ஒன்று. அடுத்தது, இது நீங்கள் லிட்டரலாகவும் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவலாகவும் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து அநேக முறை இந்த ஸ்பிரிச்சுவலாக மட்டும் பார்த்துட்டே போகிறதுனால லிட்டரலாக பண்ணுறதில்ல. நம்ம லிட்டரலாக செஞ்சிடணும். எந்த வசனத்தை எடுத்தாலும் முதல்ல நீங்கள் லிட்டரலாக பாருங்கள், அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான். இப்போ அங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை சகோதரன் எதுக்கு இருக்கிறாங்க? இதுக்கு தான் இருக்கிறாங்க. 2வது, அப்போ அவங்களுக்கு இன்னொரு குறையும் இருக்குது. எப்படி? சத்திய குறைவு இருக்குது. அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொல்லிடுங்க, சத்தியத்தை சொல்லுங்கள். அதுவும் 2 விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து செய்கிறது தான் நமக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் பாத அங்கங்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பரிமளத்தை எடுத்து ஊற்றுறது தான். இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம இங்கே புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் மார்ச் 26 நாள் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் 2. 1, கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவுறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக உணரணும். நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த பந்தியில் பங்கடைய போகிறோம். எப்படி? பாத்திரவான்களா, எப்படி பாத்திரனாக போகிறோம்? இந்த எண்ணத்தை மேலோங்கி வச்சுக்கொண்டு, அநேக முறை நான் பலவீனம் தவறி இருக்கிறேன், தேவனே இனி வாய்ப்பு கிடைக்கும், நான் தவற விட மாட்டேன் அப்படின்னு உரிய தேவ சமூகத்தில் நிற்கிறது. இன்னொன்று, சகோதரரோட ஆகக்கூடிய ஒப்புரவு. புரியுதுங்களா? ஒன்றும் ஆகாது. பீங்கான் தான், கண்ணாடி தான். உங்கள் மனசு ரொம்ப லேஸ் தான். சாத்தான் அது பாறைன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பாறை யார்? பேதுரு. பாறை. ஆனால் அந்த பாறை தான் அருமையான கல்லாக இருக்குது, அஸ்திவார கல்லாக இருக்குது. புரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது.
கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து ஏக சிந்தை ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதுதான் அப்பம் ஐக்கியம். புரியுங்களா? இதுல எந்த கோதுமை தனியாவெல்லாம் இல்ல. சரி, அடுத்தது. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? இது இங்கிலீஷ்ல ரொம்ப டோன்ட் இம்ப்ரெஸ் அதர் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கும். அது ஞானமா நீங்க புரிஞ்சுக்கல. அப்படின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ அடுத்தவங்க கிட்ட நீங்க ரொம்ப நான் ரொம்ப பெரியவன் அப்படி காமிச்சுக்கிறதுக்காக இந்த விஷயம் செஞ்சுறாங்கன்னு இருக்கும். அதான் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள். மோஸ்ட் ஹம்பிள், மோஸ்ட் பவர்ஃபுல் கிறிஸ்டியன் கேரக்டர் எது? தாழ்மை. இதுதான் வழி நடத்துது பரலோகத்துக்கு. சரிங்களா? அடுத்து. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இதுதான் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை. அந்த சிந்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த சிந்தை தான் நம்முடைய தேவன் நமக்கு புது சிருஷ்டிங்கிற ஒரு சிந்தையாக கொடுத்துக்கிறாங்க. அந்த சிந்தை நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதை கரைப்படுத்தாமல் அந்த சிந்தையை வச்சிருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து சரியாக மணவாளனை சரியாக புரிந்து கொண்ட மணவாட்டியாக நாம் இருப்போம். ஒரு கணவனை சரியாக புரிஞ்சு கொண்ட ஒரு மனைவி போல நாம் இருப்போம். எந்த ஒரு மனைவி சரியாக கணவனை புரிஞ்சு கொள்கிறாங்களோ அந்த கணவன் தான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. நம்ம அநேக முறை எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்முடைய மனவாளனை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம தேடி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அங்கங்கள் உணர்வுக்கும் நன்றி கூறுகிற விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவ மையப்படுவதாக. ஆமென்.